இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு மிச்சமே பண்ண மாட்டாங்க, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய தக்காளியில் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பவுட்ரு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் திரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வடித்து வச்சிருந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய தக்காளினா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.